ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்ப்ளெண்டர் ப்ளஸோட ஆக்சிலரேட்டர் கேபிள் பார்த்தீங்கன்னா கட் ஆகிட்டு, இந்த கேபிளை வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள் தான், ஈஸியாக நீங்களே உங்கள் வீட்டில் இந்த கேபிள் கட் ஆச்சுன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். கேபிளோட வேலை பார்த்தீங்கன்னா 120 ரூபா அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வரும். இது வந்து மேக்ஸிமம் வந்து ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ், பேஷன் ப்ளஸ், சிடி டானு இது எல்லாத்துக்குமே சேம் கேபிள் தான். இந்த கேபிளோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 75 ரூபா தான். ஓஇ தான் 150 ரூபா அந்த ரேஞ்சுக்குள்ளே வரும். இந்த கேபிள் பேர் சூப்பர் அஜித் அப்படின்னு சொல்லி ஒரு கேபிள். நான் இதில் உங்களுக்கு காமிக்க பாருங்க என்னென்ன மாடலுக்குலாம் செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. த்ராட்டில் கேபிள் இதோட பேர். ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ், பேஷன் ப்ளஸ், சிடி டானு. இப்போ நம்ம கேபிளை இதை பிரிச்சுக்கலாம். இது வந்து ரொம்ப லென்த்து கம்மியான கேபிள், இவ்வளோதான் வரும் கேபிள். இப்போ இந்த கேபிளை தான் மாட்ட போகிறோம். வாங்க எப்படி மாட்டலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு கலத்த வேண்டியது ரெண்டு தான். ஒரு ஸ்க்ரூ ட்ரைவரும் நம்மளுக்கு ஒரு கட்டிங் பிளேடும் இருந்தால் போதும். இந்த 2 ஸ்க்ரூவையும் ரிமூவ் பண்ணணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சைடில் வரும் கார்பரேட்டர் பக்கம் வரக்கூடியது இந்த இருக்குது பார்த்திங்களா. இந்த கார்பரேட்டர் பக்கம் வரக்கூடிய இந்த மேலே உள்ள ஹெட்டை லூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக கேபிள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே சொல்கிறேன். இனிமேல் ஸ்டார் ஸ்க்ரூ தான் போட்டிருப்பாங்க. லென்த்து ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு கலத்துங்க. ஷார்ட் ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு கலத்துறீங்க அப்படின்னா அது கலத்துறது போதே ஸ்லிப் ஆகிட்டு கிடக்கும் ஸ்க்ரூ, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது ரொம்ப சிம்பிளாக கலத்திடலாம். பார்த்தீங்கன்னா கட் ஆகிருக்க எண்டு பாருங்கள். இந்த இடத்துல இருந்து தான் நம்மளுக்கு வந்து ஸ்க்ரூ அந்த கேபிளோட இது லாக்கு வந்து மாறி இருக்கும். நம்மளுக்கு இங்கேயே கட் ஆகிட்டு நம்ம இதை கலத்த தான் செய்யணும். திருப்பி மாட்டும் போது நல்லா ஆயிலெலாம் போட்டு மாட்டிக்கணும். இப்போ நம்மளுக்கு கட் ஆகிருக்க எண்டு பாருங்கள், தெளிவாக காமிக்க. இதுதான் இந்த கேபிள் மாட்டக்கூடிய எண்டு. இந்த எண்டு தான் நம்மளுக்கு கட் ஆகிருக்கு. இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து ஜஸ்ட்டு நம்ம இந்த இதுக்கு நேராக வச்சுக்கிடணும். வச்சுட்டு 2 பக்கத்தில் ஏதாட்டும் ஒரு பக்கம் வச்சு எடுத்துக்கலாம். இந்த ஹேண்டில் பாரே நம்ம வெளியே எடுத்துடலாம் ஈஸியாக. அதுக்கப்புறம் நம்ம இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து இப்படி இந்த கேப் வழியாக இப்படி இழுத்தோம்னா இது வந்துடும். இதுதான் நம்மளுக்கு ரேஸ் பண்ணும்போது முறுக்கக்கூடியது. இது மேக்ஸிமம் தண்ணி ஏறிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகி இது கட் ஆயிரும். அதனால் இதில் ஆயில் போட்டு தான் மாற்றணும் நெக்ஸ்ட் மாட்டும்போது. அடுத்து கீழே உள்ளது இப்போ இந்த சைடு இந்த கேபிள் வரும். இந்த கிளிப்பு மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரஸ்ட் ஆகிருக்கு. இந்த ரஸ்ட் ஆனதுனால தான் இது போயிட்டு. இப்போ அடுத்து நான் சொன்ன மாதிரி தான் இதில் வரக்கூடியதை நம்ம கட்டிங் பிளேடை வச்சு லூஸ் பண்ணணும். ரொம்ப சிம்பிள் தான். கட்டிங் பிளேடை இப்படி இந்த காடியில் பிடிச்சிட்டு டைட்டாக அன்ஸ்க்ரூ பண்ணணும், அவ்வளோதான். அடுத்து வந்து நம்ம கையை வச்சே லூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த த்ராட்டில் பாடியை வந்து நம்ம கலத்துறது இப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது ஒன்று தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருந்த மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்ப ஈஸி தான். இப்போ இந்த ஸ்ப்ரிங் மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதை வந்து இப்படி உள்நீக்கி இப்படி அமுக்கணும். இதை உள்நீக்கி அமுக்கினாலே ஆட்டோமேட்டிக்காக இந்த கேபிள் வந்து வெளியே வந்துடும். அப்படியே இந்த சைடு வழியாக இப்படி இழுத்தா நமக்கு கேபிள் வெளியே வந்துடும். இப்போ நம்ம ஈஸியாக நம்ம மேலே உள்ள டாப்பை கலத்திட்டு இந்த கேப்பை மட்டும் இப்படி இழுத்தோன்னா இந்த மூடியோட வந்துடும். இந்த மூடி வந்து நம்ம சேஃப்டிக்காண்டி கொடுத்துருப்பாங்க. இப்போ கேபிளை இங்கே உள்ள கேபிளை தனியாக எடுத்துடலாம். இந்த கேபிள் இங்கேருந்து தனியாக எடுத்தோன்னா வந்துடும், அவ்வளோதான். இப்போ நம்ம கேபிளை ரிமூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம புது கேபிளை எப்படி மாட்டுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எண்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சைடில் இருந்து தான் நம்ம மாட்டணும், கார்பரேட்டர் சைடில் இருந்து. அவ்வளோதான். இந்த கேப்பை ஃபஸ்ட்டு போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங்கை போட்டு அமுக்கி வச்சுக்கணும். இந்த த்ராட்டில் பாடியை நல்லா க்ளீன் பண்ணிக்கிடணும், மணல் எதுவும் இருக்கக்கூடாது. சரி, ஸ்ப்ரிங்கை உள்ள இப்படி இந்த மாதிரி நல்லா ஒரு விரலை வச்சு இப்படி அமுக்கி பிடிச்சிக்கிட்டு இந்த ஹோலுக்கு நேராக நம்மளுடைய இந்த இடம் லாக் ஆகுற மாதிரி இப்படி வச்சுட்டு திருப்பி ஸ்ப்ரிங்கை விட்டுற வேண்டியதான், அவ்வளோதான். எப்படின்னு தெரிஞ்சிருக்கும். கலத்தும் போது எப்படின்னா இந்த ஸ்ப்ரிங்கை இப்படி உள்ள நீக்கி அமுக்கிட்டு இதை இப்படி தூக்கி இந்த கேப் வழியாக விட்டு இப்படி கலத்தினா இது வந்துடும். மாட்டும் போது எப்படின்னா ஸ்ப்ரிங்கை உள்ள நீக்கி இப்படி அமுக்கி விட்டுட்டு
நம்ம இந்த கேப் வழியாக இதை ஃப்ரண்டில் வச்சுட்டு இப்படி விட்டோன்னா நம்ம மாட்டிக்கிறோம். இதை அப்படியே கார்பரேட்டருக்குள்ளே மாட்ட வேண்டியதான். இந்த த்ராட்டில் பாடி மாட்டும் போது ஆப்போசிட் சைடில் மாட்டிடக்கூடாது. அது ஒரு பக்கத்தில் கரெக்டாக லாக் ஆகும். அந்த லாக் ஆகுற திசையில் மாட்டணும். உள்ளே வர போகும். அதுதான் கரெக்டான திசை. இந்த இதான் ஃபஸ்ட்டு மாட்டும் போது உள்ளே போல பார்த்தீங்களா, இப்போ உள்ளே வர போதா, அப்போ இதான் இது கரெக்டான இது ஆங்கிள். நீங்கள் மாற்றி மாட்டினீங்கன்னா வண்டி ஸ்டார்ட் ஆன உடனே ஃபுல்லாக ரேசிங் ஆகிட்டு கிடக்கும். இப்போ கார்பரேட்டர் சைடு வேலை முடிஞ்சுது. அடுத்து வந்து இந்த கேப் வழியாக கொண்டு வரணும். எப்படி கலத்தணுமோ அந்த சைடு வழியாக. அதே மாதிரி இந்த லாக்கு வழியாக கொண்டு வரணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கேப் வழியாக தான் உள்ள வரும். ஃபோர்க் ஸ்டம்போட கேப் வழியாக உள்ள வந்து இந்த இடத்துல மாட்டுற மாதிரி இருக்கும். இது நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு கலத்தின த்ரெட்டு, அதே த்ரெட்டுக்கு நம்ம உள்ளே ஏற்றிக்கணும். சுற்றினா போதும். அவ்வளோதான். கரெக்டு தான். இந்த த்ராட்டில் கேபிள் வந்து இந்த சைடு வரணும் கரெக்டாக. நீளமாக உள்ள பக்கம் இந்த டிரைவர் சைடு ஓட்டுறவங்க பக்கம் இருக்கிற மாதிரி இப்படி வச்சுக்கிட்டு இது லாக் பண்ணுறது கொஞ்சம் முக்கியமான விஷயம். கரெக்டாக பாருங்கள். இந்த மாதிரி லைட்டாக இழுத்து வச்சுட்டு சென்டராக வச்சுட்டு இந்த கேப், இந்த ஊடையில் உள்ள கேப் வழியாக நம்ம இந்த சைடு இந்த கேபிளை இழுத்துக்கணும். அவ்வளோதான், மேட்ரு வேலை முடிஞ்சுது. அடுத்து வந்து இந்த கேப் வழியாக உள்ளே தள்ளிட்டோம் அப்படின்னா ஸ்க்ரூவை போட்டு டைட் பண்ணால் முடிஞ்சுது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரேஸ் பண்ணும்போது த்ராட்டில் இழுக்கும், அடி லூஸ் ஆகும். இந்த ஃபங்க்ஷன் இப்போ தான் நடக்கும். அதே மாதிரி மேலே உள்ள டாப் ஸ்க்ரூவை போடணும். ஸ்க்ரூ போடுறதுக்கு முன்னாடி நல்லா ஆயில் போட்டு விட்டால் நல்லது, துரு பிடிக்காது. தேங்காய் எண்ணெய் இருந்துச்சுன்னா தேங்காய் எண்ணெய் போட்டாலே போதும், ரஸ்ட் ஏறாது. அதே மாதிரி இந்த ஓட்டை கேப்பில் இந்த லாக் வந்து உட்காரணும். அப்போ தான் நம்மளுக்கு ஹேண்டில் பார் வந்து அசையாது. ஓகே, அவ்வளோதான். இப்போ 2 ஸ்க்ரூவை போட்டு டைட் பண்ணிடலாம். அது கரெக்டாக செட்டிங் ஆனால் தான் உங்களுக்கு டைட்டே ஆகும், இல்லைன்னா டைட் ஆகாது. இப்போ அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த த்ராட்டில் நம்ம இழுத்து ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகணும். ஃப்ரண்டில் வரணும். இது வந்தால் தான் கரெக்டு. ஃப்ரெண்ட்ஸ், த்ராட்டில் கேபிள் நம்ம சேஞ்ச் பண்ணும்போது நம்ம ஆக்சிலரேட்டருக்கும் ஒரு ப்ளே உண்டு. அந்த ப்ளே வைக்கணும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு திருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த த்ராட்டில் கேபிள் வந்து நம்ம கார்பரேட்டரோட அந்த த்ராட்டில் இதை வந்து மேலே தூக்காது. நம்ம கிளச்சுக்கு எப்படி இந்த ப்ளே இருக்கோ, இந்த பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம அமுக்கும்போது கிளச்சு கேபிள் வந்து ஃபங்க்ஷன் ஆகாது. இதுக்கு அப்புறம் அமுக்கும்போது தான் ஃபங்க்ஷன் ஆகும். அதே மாதிரி தான் இதுலேயும் இந்த லெவலில் நம்ம திருக்கும்போது ரேசிங் ஆகாது. இதுக்கப்புறம் திருக்கும்போது தான் ரேசிங் ஆகும். அதுக்காண்டி தான் இந்த ப்ளே கொடுத்துருக்காங்க. இந்த ப்ளேயை கண்ட்ரோல் பண்ணுறது தான் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இந்த இதில் வரக்கூடிய இதில் ஒரு 2 10 mm நட்டு மாதிரி வரும். ரப்பர் போட்டுட்டேன், இருந்தாலும் காமிக்க உங்களுக்கு. இந்த இதில் வருது பார்த்தீங்களா, இந்த 10 mm நட்டை லூஸ் பண்ணி டைட் பண்ணுறது மூலமாக அந்த ப்ளேயை நம்ம இது பண்ணிக்கலாம். ரப்பர் இருந்துச்சுன்னா ரப்பரை போட்டுக்கணும். அதே மாதிரி இதையும் ஃபுல் டைட் வச்சுக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு கேபிள் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகி டக்குன்னு உடஞ்சிடக்கூடாது, லூஸாக இருந்து உடஞ்சிடக்கூடாது. அதே மாதிரி இதில் வரக்கூடிய 2 ஸ்க்ரூவையும் ஃபுல் டைட் வச்சுக்கணும். இல்லைன்னா அந்த கேபிள் இந்த சைடு ரிலீஸ் ஆகிடக்கூடாது. இது வந்து ரொம்ப முக்கியம் இந்த ப்ளே வைக்கிறது. 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து நம்ம இப்படி ரொம்ப அமைக்கி பிடிக்கும்போது நம்மளுக்கு கை வலிக்காது. இன்னொன்று பார்த்திங்கன்னா சப்போஸ் வண்டி வந்து சைடில் திருப்பும்போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரேசிங் ஆகிற ப்ராப்ளம் வந்துடும். அதே மாதிரி வண்டி கீழே விழுந்துச்சுனாலும் டக்குன்னு ரேசிங் ஆகிரும். கீரில் கடந்து கீழே விழும்போது கை கால் வீலில் மாட்டிக்கிட்டு அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப இதாகிடும், டேஞ்சர் ஆகிரும். அதனால் இந்த ப்ளே வந்து மறக்காமல் த்ராட்டில் பாடி கேபிள் மாட்டும்போது செக் பண்ணிக்கணும். உங்கள் வண்டி வீட்டில் எந்த பைக்காக இருந்தாலும் சரி, நான் சொன்ன மெத்தட் தான். ஒரு ஸ்க்ரூ ட்ரைவரும் கட்டிங் பிளேடும் இருந்தால் ஈஸியாக பெட்ரோல் பைக்கில் ஃபுல்லாகவே த்ராட்டில் கேபிளை நீங்களே மாட்டிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.